சஞ்சு சாம்சன் இன்னைக்கான மேட்ச்ல விளையாடுவாரா? இது ரிலேட்டடா கௌதம் கம்பீர் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸா சஞ்சு சாம்சன் விளையாடி இருக்க மாட்டாரு. இது ரிலேட்டடா கௌதம் கம்பீர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு பிளேயருக்கும் ஹெட் கோச்சுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இதை பப்ளிக்கா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சஞ்சு சாம்சன் டீம் இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காருங்கிறதுல நாங்க கிளியரா இருக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த பிளேயரோட ஃபார்மே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் விளையாடலைங்கிறதுக்காக ரிமைனிங் இருக்க 2 மேட்சஸும் அவர் விளையாட மாட்டாருன்ட்டு கிடையாது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற 11s இருக்கும்ன்ற மாதிரி கௌதம் கம்பீர் சொல்றாரு. ஸோ லாஸ்ட் 4 மேட்ச் தோத்துட்டோம். தோத்தது கூட ப்ராப்ளம் இல்லை. பட் எந்த விதமா தோக்குறோம், யார் கூட தோக்குறோங்கிறது ஒரு மேட்டர் இருக்குல்ல. அயர்லாந்து கூட தோத்தது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் லாஸை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மேபி 1 or 2 மேட்சஸ் லாஸ் ஆயிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சீரீஸ் லாஸஸ் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கு. இன்னைக்கான மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் அவங்க கண்டிஷனை ரீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேம் பிளே கொடுப்பாங்களாங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்த்தாகணும். ரிமைனிங் 2 மேட்சஸ் இருக்கு. என்னதான் போராடினாலும் நம்மளால சீரீஸை ஈக்குவல் தான் பண்ண முடியும். வின் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். பட் அதையாட்டம் இன்னைக்கு நம்ம பிளேயர்ஸ் பண்றாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். 11ஸ்ல ஏதாட்டும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை அப்ரோச்சஸ்ல ஏதாட்டும் மாற்றம் தெரியுதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன? இன்னைக்கு நம்ம டீம் இந்தியா நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாங்களாங்கிற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே ஷேர் பண்ணிடுங்க.